ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு நிறைய டைப்பில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதில் ஒரு டைப் தான் இந்த ப்ராக்டிஸ். காலேஜில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ப்ராக்டிஸ் நான் கொடுப்பேன். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நல்ல ரிசல்ட் வரும். அதாவது ஒரு சென்டென்ஸுடைய பாதியை நான் சொல்லுவேன், மீதி சென்டென்ஸை அவங்க சொல்லுவாங்க. எழுத மாட்டாங்க, பட் சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறப்ப அந்த சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு உண்டான வார்த்தைகளை அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. ஆன் த ஸ்பாட் உடனே அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அதில் சில ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில் பண்ணுற அந்த சென்டென்ஸ் மீனிங்லெஸ்ஸாக போயிடும். ஸோ அப்போ அவங்க சரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் ரொம்ப எஃபெக்டிவான ப்ராக்டிஸ். நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த சைடு, அதாவது அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக் ஐ டு நாட் நோ அட் ஃபஸ்ட் தே அப்படின்னு இருக்குல்ல, அது ஸ்டார்டிங் ஒரு சென்டென்ஸோட ஃபஸ்ட்டு பார்ட். இந்த பக்கம் பார்க்காம நீங்கள் அந்த சென்டென்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்படி முடியலைன்னா இந்த சைடு இருக்கிறத பாருங்கள். அதை நான் ஷஃபில் பண்ணியிருக்கேன். கரெக்டாக மேட்ச் பண்ணணும். இப்போ ஐ டு நாட் நோ அப்படிங்கிற அந்த வாக்கியம் எப்படி முடியணும்? இந்த சைடு இருக்கிற 3 வாக்கியங்களை பாருங்கள். அதில் மேட்ச் ஆகிறது ஐ டு நாட் நோ வேர் ஹீ இஸ் ஒர்க்கிங். அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக் பிஃபோர் ஸ்டார்டிங். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டாப்பிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அட் ஃபர்ஸ்ட் தே வாண்ட் டு பிலீவ் தம். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸுடைய பாதியை நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்படி ட்ரை பண்ண முடியல அப்படின்னா நான் கொடுத்துருக்கிற வாக்கியங்களில் எது கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ஆர் யூ கோயிங்? இந்த வாக்கியம் எப்படி முடியும்? நீங்களாம் இமேஜின் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆர் யூ கோயிங் அப்படின்னாலே அது ஒரு கேள்வியாக தான் இருக்கணும். அதே மாதிரி வாட் இஸ் ஹீ, இது ஒரு கேள்வி. இந்த கேள்வி எப்படி முடியும்? தென் borrowing money from others, அடுத்தவங்ககிட்ட இருந்து பணம் வாங்குறது, கடன் வாங்குறது, இந்த சென்டென்ஸ் எப்படி முடியும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். அதர் சைட் கொடுத்துருக்கிற அந்த வாக்கியங்கள் ஷஃபில் பண்ணியிருக்கேன், அதை மேட்ச் பண்ணி பாருங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆர் யூ கோயிங் டு டேக் தீஸ் பேக்ஸ்? இந்த பைகளை நீங்கள் எடுக்க போகிறீங்களா? இந்த பேக்ஸை நீங்கள் எடுக்க போகிறீங்களா? ஆர் யூ கோயிங் டு டேக் தீஸ் பேக்ஸ்? வாட் இஸ் ஹீ டூயிங் அட் திஸ் மூமெண்ட்? இந்த நேரத்தில் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? borrowing money from others should not be repeated. அடுத்தவங்ககிட்ட இருந்து பணம் வாங்குறது ரிப்பீட் ஆகக்கூடாது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் சென்டென்ஸை ஃபில் பண்ண முடியுதா அப்படின்னு. முடியல அப்படின்னா அனதர் சைடு இருக்கிற வாக்கியத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். We have created an excellent opportunity for them. அவர்களுக்காக நாங்கள் ஒரு நல்ல வாய்ப்பினை உருவாக்கி இருக்கிறோம். டீச்சர்ஸ் டீச் வித் எக்ஸாம்பிள்ஸ் டு மேக் த டாபிக் கிளியர். டாபிக் கிளியர் ஆகிறதுக்காக டீச்சர்ஸ் எக்ஸாம்பிள்ஸோட, எடுத்துக்காட்டோட டீச் பண்ணுறாங்க. ஹி ஹாஸ் டன் அ கிரேட் ஒர்க் ஸோ ஹீ இஸ் அவார்டட். அவர் ஒரு நல்ல வேலை செய்துள்ளார், அதனால் அவர் பாராட்டப்படுகிறார். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சென்டென்சஸ் மாதிரியே உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வி யூஸ்வலி, ரெகுலர்லி, ஹீ, த ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 3 வாக்கியங்கள் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. அதர் சைடு பார்க்காம அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் தான், அதனால் மீனிங்ஃபுல்லாக ஃப்ரேம் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா இந்த பக்கம் நான் கொடுத்துருக்கிற அந்த வாக்கியத்தை மேட்ச் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நாங்கள் வழக்கமாக ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பார்க்குக்கு போவோம். வி யூஸ்வலி கோ டு பார்க் இன் லேசர் ஹார்ஸ். ரெகுலர்லி ஹீ கேரிஸ் வாட்டர் பாட்ஸ் ஃப்ரம் தி கிரவுண்ட் ஃப்ளோர். ரெகுலராக அவர் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து வாட்டர் பாட் தூக்கிட்டு வராரு. த ஸ்டூடெண்ட்ஸ் பிரிங் தேர் ஹால் டிக்கெட் வித்தவுட் ஃபர்கெட்டிங். மாணவர்கள் மறக்காமல் ஹால் டிக்கெட் கொண்டு வர்றாங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஆன்சரை கண்டுபிடிங்க. ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆஸ் ஐ ஆம் டூயிங் அன் இம்பார்ட்டண்ட் ஒர்க், நான் ஒரு முக்கியமான வேலை பார்த்து கொண்டிருப்பதால். வெதர் ஹீ இஸ் கோயிங் டு அட்டெண்ட், அவர் அட்டெண்ட் பண்ணுவாரா? பிஃபோர் காலிங் ஹிம், அவரை கூப்பிடும் முன். இந்த 3 வாக்கியங்கள் எப்படி முடியும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆஸ் ஐ ஆம் டூயிங் அன் இம்பார்ட்டண்ட் ஒர்க் ஆஸ்க் ஹிம் டு அட்டெண்ட் த மீட்டிங். நான் ஒரு முக்கியமான வேலை செய்து கொண்டிருப்பதால் அவரை மீட்டிங் அட்டன் பண்ண சொல்லுங்கள். வெதர் ஹீ இஸ் கோயிங் டு அட்டெண்ட் ஆர் நாட் இஸ் நாட் டோல்டு. அவர் அட்டன் பண்ணுவாரா இல்லையா அப்படிங்கிறது சொல்லப்படவில்லை, இஸ் நாட் டோல்டு.
பிஃபோர் காலிங் ஹிம் ஹாவ் ஆல் த டேட்டா வித் யூ. அவரை கூப்பிடும் முன் நீங்கள் எல்லா டேட்டாவையும் எல்லா விவரங்களையும் வைத்து கொள்ளுங்கள். நவ் சிம்பிளாக 3 சென்டென்சஸ். இட் இஸ் குட் அப்படிங்கிற வாக்கியம் எப்படி முடியும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பார்க்காமலே ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். தென் ஷால் வி ப்ரொசீட் டு ஹெல்ப் த புவர். ஸோ 3 சென்டென்சஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இட் இஸ் குட் டு நோட் திஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கிறது, இந்த பாயிண்ட்டை குறித்து வச்சுக்கிறது நல்லது. ஷால் வி ப்ரொசீட் அவர் ப்ராசஸ் டுமாரோ. நம்ம இந்த ப்ராசஸை நாளைக்கு கண்டினியூ பண்ணலாமா? டு ஹெல்ப் த புவர் இஸ் இம்பார்ட்டண்ட். ஏழை மக்கள், த புவர் அப்படின்னா ஏழை மக்கள், ஏழை மக்களுக்கு உதவுவது முக்கியமானது. ஒய் இஸ் ஹீ அப்படின்னு ஒரு கேள்வி, வேர் ஹாஸ் ஹீ அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ 2 கொஸ்டின்ஸ். ஸ்விம்மிங் இஸ் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு பார்க்காம அந்த வாக்கியத்தை ஃபில் பண்ணி, அதாவது ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தென் இந்த பக்கம் இருக்கிற சென்டென்சஸை ஷஃபில் பண்ணியிருக்கிற சென்டென்சஸை அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஒய் இஸ் ஹீ ஆஸ்கிங் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஏன் அவர் இந்த கேள்விக்கு விடை கேட்டுக்கொண்டிருக்கிறார்? ஒய் இஸ் ஹீ ஆஸ்கிங் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். வேர் ஹேஸ் ஹீ கான் வென் தே ஆர் கோயிங் டு கால். அவங்க கூப்பிட போகிறாங்க, தே ஆர் கோயிங் டு கால். வேர் ஹேஸ் ஹீ கான், அவர் எங்கே போனார்? வேர் ஹேஸ் ஹீ கான் வென் தே ஆர் கோயிங் டு கால். ஸ்விம்மிங் இஸ் எ குட் எக்ஸசைஸ் டு டூ டெய்லி. டெய்லி பண்ணுறதுக்கு ஸ்விம்மிங் ஒரு குட் எக்ஸசைஸ். ஸோ ஒரு சென்டென்ஸை எப்படி முடிக்க போகிறீங்க, எந்த மாதிரி வார்த்தைகள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ராக்டிஸ் இருக்குது. இந்த ப்ராக்டிஸ் மூலமாக இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். இங்கிலீஷ் சென்டென்ஸை ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கணும். அப்போ வெக்காபுலரி ஸ்கில். வெக்காபுலரி அப்படின்னா வார்த்தைகள். ஸோ எத்தனை வார்த்தைகள் உங்களுக்கு தெரியுது, எந்த வார்த்தைகள் எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறது தெரியுது, அந்த சென்டென்ஸ் எப்படி முடியணுமோ அதுக்கு உண்டான வார்த்தைகளை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறீங்க அட் தட் டைம். ஓகே, வெயிட் பண்ணி செலக்ட் பண்ணுறது கிடையாது. அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணணும், ஒரு கொஸ்டின் கேட்கணும். இப்போ ஒருத்தவங்க நம்மகிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம வார்த்தைகளை தேடிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்பில்ட் மெமரி அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வார்த்தைகள் ஒரு சென்டென்ஸாக வெளியே வரணும். அதுக்கு இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் டெவலப் பண்ணுற மாதிரி வீடியோஸ் இந்த சேனலில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.